சிறகடை காசு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ரோகிணியும் மீனாவும் எந்த விஷயத்துக்காக பயந்தாங்களோ அந்த விஷயம் இப்போ நடக்க போகுது. பணத்தை போலியாக, அதாவது அந்த பணம் இல்லை, அந்த பைக்குள்ளே ஒரு துணியை வச்சு பணம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு கிறிஷை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம். முத்து எப்படியாச்சும் கிறிஷை காப்பாற்றிடணும் அப்படின்னு அங்கே போனார். ஆனால் அந்த ரவுடிங்க கேர்ஃபுல்லாகி அதுக்குள்ளே முத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு பணம் இல்லை அப்படின்னு அங்கே ஓட பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் கிறிஷை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. எப்படியோ அதில் பணத்தை அங்கே வைக்க தானே போகிறாங்க, பையனோட உயிர் தானே முக்கியம் அப்படின்னு ஆல்ரெடி அந்த ரவுடிங்க கிறிஷை அங்கே விட்டுட்டு வரதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. இப்போது கிறிஷ் சேஃப்டி ஆகிட்டாங்க. ஆனால் இந்த ரவுடிங்க தப்பிச்சு போயிட்டாங்க முத்துக்கிட்ட சிக்காமல். அப்போ கரெக்டாக அருண் வராரு, என்ட்ரி ஆகிறாரு. கிறிஷை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா, உண்மையா அப்படின்னு கூட அந்த நிமிஷத்தில் கூட அருண் கேட்குறாரு. உண்மைதான், நீ போ அப்படின்றதுனால பைக் அப்படியே ரன்னிங்லேயே இருக்கிறதுனால அப்படியே அருண் அவங்கள சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அருண் ஏன் அப்படி பண்ணணும்னா முத்து மேலே இருக்கிற கோவத்தில் அவர் அப்படியே கூட விட்டுட்டு போயிருக்கலாம், எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இது குழந்தையோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், கிட்னாப்பிங் கேஸ் அப்படின்றதுனால அருண் அவங்களை பிடிச்சாங்க அப்படின்னா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட, சீதா கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு முறை ஒரு பைக்கில் போகிறவங்க ஒரு லேடியை தள்ளிட்டு போனதுனால ரவுடிங்களை பிடிக்க போனார். உயிரை விட ரவுடிங்க முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அதனால் அவர் 3 நாள் சஸ்பெண்டும் ஆனார். அந்த விஷயத்தினால ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருந்தார். அருண் முத்து மேலே இருக்க கோவம் பயங்கரமாச்சு. இப்போது இந்த விஷயத்தை அருண் பண்ணார் அப்படின்னா இதில் அவருக்கு நல்ல பேர் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ரவுடிங்களை பிடிச்சி ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நடந்த மாதிரி இப்போயும் நடக்காமல் அவருக்கு நல்ல வித பாராட்டுங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் கிடைக்கும். அதுக்காகவும் அதை யோசிச்சு டக்குன்னு அந்த நிமிஷமே அருண் செயல்பட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அந்த ரவுடிங்களை பிடிக்கிறதுக்காக துரத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு முத்துவுமே கூட பின்னாடியே கார் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அவங்க முத்து பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அருண் அந்த ரவுடிங்களையும் பிடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கண்ணா அப்படின்னா நடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க அருண் இதனால் உண்மையிலே நல்ல பேர் கிடைக்கும். முத்துவும் அருண் இதை ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு காரணம் முழுக்க இதை அப்படியே எப்படி வழக்கம் போல் எல்லா விஷயங்களையும் சீதா கிட்ட மாற்றி சொல்ல போகிறாரு அருண். அதே மாதிரி இந்த தடவையும் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி கிறிஷை கடத்தி வச்சுருந்தாங்க, நான் போய் காப்பாற்றினேன், இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாற்றினேன் அப்படின்னா சீதாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி சொல்வார் அப்படின்னு அருண் சொல்லுவாங்க அப்படின்னு தான் பண்ணதான் சொல்வார் அப்படின்னு முத்துவுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே சீதா மீனா மேலேயும் முத்து மேலேயும் பயங்கர கோவத்தில் இருக்குது அருண் கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணுறதுனால. இந்த விஷயத்தில் நாம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு தான் முத்து கண்டிப்பாக நினைப்பார். ஏன்னா சீதா மலைய மாதிரி மீனா கூட பேசணும், அவளுக்கு என் மேலே இருக்கிற கோபம் போகணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருந்தா கூட நாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி நிற்கணும், இதை நம்ம விட்டு கொடுத்து போகணும் சீதாக்காக, அவளுடைய வாழ்க்கைக்காக அப்படின்னு முத்து நினைப்பார். கண்டிப்பாக இதெல்லாத்தையும் மனத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் அருண் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சு முத்து விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சாலையும் அருண் மாற்றிடுவார். அந்த அளவுக்கு ஏற்கனவே மாற்றியும் வச்சிருக்கிறாரு. அதனால அமைதி ஆயிடுறாங்க. இங்கே நம்ம முத்துவுமே இருந்துக்கிட்டு அப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடித்து உடச்சி அவரை இழுத்துட்டு போகிறாங்க. அவனை நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு ஒப்படைச்சிக்கிறேன் அப்படின்னு. இல்லை நானும் கூட வரேன் அப்படின்னு. நீ எதுக்கு வரணும், ரவுடிங்களை நான் தானே பிரித்தேன், ஏன் அங்கே நீ நல்லா பேர் வாங்குறதுக்கா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட அருண் பேசுகிறாரு. இல்லை அது கிறிஷ் எதுக்காக கடத்தினான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ஒப்படைச்சிட்டா அதெல்லாம் அங்கே விசாரித்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது அதுக்காகவே முத்து நினச்ச மாதிரி அருண் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இவங்களும் அமைதி ஆகிடுறாங்க, அந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்கிறதில்ல. கிறிஷ் கிடச்சிட்டானா அப்படின்னு அடுத்த நிமிஷம் மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கிறிஷ் அங்கே ஸ்கூலாண்ட விட்டுட்டாங்கடா, நான் அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆமாம், நீ அந்த ரவுடிங்களை பிடிச்சிட்டியா, பிடிச்சி என்ன எதுன்னு விசாரிச்சா, எதுக்காக கிறிஷை கடத்தினாங்களாமா அப்படின்னு இங்கே அவர் கேட்குறாரு மனோஜ். அப்போது இங்கே முத்து இருந்துக்கிட்டு
தெரியலடா. ஆனால் அவனை தப்பிக்க விட்டான். ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் அருண் வந்தான். அருண் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்கான். நாங்கள் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு. நீ முதல்ல கிருஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ பத்திரமா அப்படின்னு. சரி, நான் எப்படியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா வரும். நான் போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போகிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வீட்டில் மற்றவங்க எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்காக. அந்த சமயத்தில் தான் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க திருடனை பிடிக்க போயிருக்காங்க அப்படின்றதுனால ஃபோன் பண்ணி உங்களால் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு விசாரிக்கவும் முடியாது. அதனால் இங்கே கிருஷி அவங்க கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே முத்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிடுறாங்க. ஸோ அதாவது அருண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒப்படைக்க போயிட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்க ஏன் இப்படி கிருஷை கடத்திட்டு போனாங்க அப்படின்றத விசாரிப்பாங்க. முத்துவை பொறுத்த வரைக்கும் கிருஷோட உயிர் முக்கியம். கிருஷை எதுக்காக இப்படி கடத்துறாங்க, கிருஷ்க்கு அவங்க யார், என்ன விதத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, எதுக்காக கிருஷை கடத்தினாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, பணத்துக்காக தான் கடத்தினாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் அவங்களோட நோக்கமா என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது முத்துவோடைய முதல் நோக்கம். அதுக்காகவும் தான் முத்து டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ இங்கே அப்படி கிருஷியை கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே ரோகிணி மற்றவங்க மீனா இங்கே ஓடி போய் கிருஷியை கட்டி அடிச்சுக்கிறாங்க. என்னாச்சு கிருஷ் நீ வந்துட்டியா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களுமே அண்ணாமலையுமே போகிறாரு. அப்போது குட்டி சத்தம் திரும்பவும் வந்துருச்சா அப்படின்னு விஜயாவுக்கு ஒரு பக்கம். இங்கே என்னன்னா நம்ம விஜயா இருந்துக்கிட்டு ரோகிணி நீ எதுக்கு இப்போ ஓடி போய் ஏதோ உன் பிள்ளை மாதிரி கொஞ்சிற அப்படின்னு. ஏன் அத்தை கிருஷ் காணாமல் போய் வந்திருக்கான், அவனை யார் வேணாலே கொஞ்ச நாள் அப்படின்னு. மனோஜ் என்னாச்சு கிருஷை எப்படி கூட்டிகிட்டு வந்த, முத்து எங்க அப்படின்னு. அதுவா அது ஒரு பெரிய கதையாகி போச்சு ரோகிணி அப்படின்னு. என்னாச்சு அவர் எங்கே அப்படின்னு மீனா கேட்கும்போது கிருஷ் வந்து அண்ணாமலைக்கிட்ட அப்போ வந்து கிட்ட உட்காந்துக்கிறான். தாத்தா நான் ரொம்ப பயந்துற தாத்தா அப்படின்னு. கவலைப்படாத அதான் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு. எங்கடா முத்து நீ கிருஷை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்க தானியா அப்படின்னு. அப்பா அவங்க வர சொன்ன இடத்துக்கு நான் போனேன். அங்கே ஒரு காருக்கு சந்தில் பெட்டியை வச்சுட்டு அதில் பணத்தை போட்டுட்டு அவங்க போயிட சொன்னாங்க. கிருஷை ஸ்கூலாண்ட போய் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நான் அங்கே பணத்தை வச்சுட்டு கிருஷை கூட்டிகிட்டு வரதை போயிட்டேன். அதாவது அந்த போலி பேக்கை வச்சுட்டு. அப்போது முத்து அந்த ரவுடிங்களை பிடிக்கிறதுக்காக எப்படியும் அவங்க பணத்தை எடுக்க வருவாங்க. அப்போ அவங்களை பிடிச்சிடல. ஆனால் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான்ப்பா. ஆனால் அந்த ரவுடிங்க அப்போ அவங்க கண்ணில் சிக்காமல் தப்பிச்சு போயிட்டான். இங்கே எப்படியும் பணத்தை கொடுக்க தானே போகிறாங்க அப்படின்னு அங்கே குழந்தைய விட்டுட்டாங்க. நான் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே அந்த ரவுடிங்க தப்பிச்சு போகிற சமயத்தில் அதான்ப்பா இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லை அருண்ப்பா, அதான் அந்த அருண் போலீஸ்காரன் அப்படின்னு. ஆமாடா அருண் அவன் எதுக்கு அங்கே வந்தான் அப்படின்னு தெரியலப்பா. அந்த பக்கம் எதாச்சியாக வந்திருக்கான். கரெக்டாக அந்த திருட அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது அருண் பார்த்து அவங்கள பிடிச்சிருக்கான். பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்கான்ப்பா. அதான் முத்துவும் கூடவே போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுக்கு கிருஷை கடத்த சொன்னான்னு விசாரிக்க போயிருக்கான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அப்படியே மீனாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர அதிர்ச்சி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்கள பற்றின உண்மை வெளியில் வந்துடும் அப்படின்னு பயந்தாங்க. ஸோ இப்போ அவங்க பயந்த மாதிரியே ஆகிடுச்சு. இப்படி தெரிஞ்ச உடனே இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி மீனா முகத்தை பார்க்குறாங்க. இப்படி தான் தெரியணும்னு விதி இருந்தால் யாரால மாற்ற முடியும், அவர் இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாமல் ரோகிணி குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. கிருஷ்க்கு எதுவும் ஆகலைன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் தான், இன்னொரு பக்கம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் இங்கே விஜய் ஓடி போய் மனோஜ் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உன்னை கூட்டிகிட்டு போகிறானே அந்த ரவுடிக்கிட்ட அப்படின்னு தான்டா நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு இதெல்லாம் பழகி போன விஷயம், ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப வந்து பாசத்தோடு அவங்க பிள்ளையை கொஞ்சிட்டு இருக்கமோ. இப்போ அதுதான் முக்கியமா, அதான் மனோஜ் வந்துட்டான்ல அப்படின்னு. ஏங்க நீங்கள் அமைதியாக இருங்க, இதை காப்பாற்றுறதுக்காக இவனை போய் உயிரோட விளையாடி இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குங்களா? டேய் குடிச்சதான் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நிம்மதியே இல்லை, எல்லாமே கெட்டதாகவே நடக்குது. இவ அம்மா இவனை எந்த நேரத்தில் பெற்றாலோ ராசி இல்லை ஒன்றும் இல்லை, போகிற இடமெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்குது. அதனால தான் அவள் அம்மாக்காரியை முழுங்கிட்டா, அப்பங்காரனை முதல்ல முழுங்கினா, இப்போ பாட்டிக்காரி மிச்சம்தான் முக்கியம், அதையும் முழுங்கிட்டு இங்கே செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறியா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், ஒரு சின்ன குழந்தைய பார்த்து அப்படின்னு மீனாவுக்கும் கோவம் வருது. அப்போது விஜயா என்ன பேசுகிற நீ, கொஞ்சமாச்சு தெரிஞ்சுதான் பேசுகிறியா, அவனே பயந்து போய் யாரோ அவனை கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஏற்கனவே இந்த மாதிரி தான் நீ பண்ண விஷயத்தினால ஒரு முறை அவனை கடத்தினாங்க. ஸோ இதோட 2 டைமு அவன் ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்ருக்கான். சின்ன குழந்தை முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியாதா, இங்கே பார் வாயை மூடிட்டு உட்காந்துட்டுரு, அப்படியே இருந்தால் என்ன இப்போது அவனுடைய நேரம் அப்படி ஏதோ
பெற்றவங்க தவறிட்டாங்க. அப்படி அனாதையா நிற்கிற அந்த குழந்தைக்கு ஆறுதலாக இல்லாமல் இப்படி உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு. ஏப்பா அம்மா எதுக்கு திட்டிட்டு இருக்கீங்க, நீ வாயை மூடுடா, நீயும் அம்மாவும் மாதிரி தானே, முத்து கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நீ போயிருக்க, இல்லைன்னா அது கூட நீயும் போயிருக்க மாட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையே அவங்கள திட்டிகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணியோட நினப்பு முழுக்க முத்து மேலே தான் இருக்குது, அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரா அப்படின்னு. ஆனால் முத்து அவங்க நினச்ச மாதிரியே அருண் நினச்ச மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் அருண் அவங்கள ஒப்படைச்சி நடந்த விஷயங்களையும் அருண் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு குட்டி பையனை, ஸ்கூல் படிக்கிற பையனை கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க அப்படின்னாலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லவும் முத்துவும் அங்கே போய் நிற்கிறாரு. சார் நீங்கள் யார் அப்படின்னு. சார் கிருஷி இப்போ எங்களுடைய வீட்டில் தானே சார் இருக்கான், கிருஷை கடத்திட்டதா எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு சார், அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கொடுக்குற பணத்தை கொடுக்குறதா அவங்கள ஏமாற்றி அவங்கள பிடிக்கலான்னு போனோம் அப்படின்னு முத்து சொல்ல வரும்போது அருண் திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே அப்படியே முத்துவுமே அவருக்கு பொய் சொல்லவும் வராது. இருந்தாலையும் அருண் அப்படி பார்த்த உடனே டக்குன்னு முத்து விஷயத்த சொல்ல வர்றத ஸ்லோ பண்ணவும் அருண் முந்திக்கிறாரு. சார் அப்போ தான் இவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அப்போ தான் சார் அந்த ரவுடி இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க பணத்தை எடுக்கும்போது நான் அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சி இங்கே கொண்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல அருண், நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, குட் ஜாப் அப்படின்னு அடுத்த நிமிஷமே அவங்கள பாராட்டுறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ அப்படின்னு. அப்படியே அருண் முத்துவை பார்த்து பயங்கரமாக மறைக்கிறாரு. சார் சொல்லுங்கள், இந்த பையன் உங்கள் வீட்டில் இருக்கானா, உங்கள் பிள்ளையா அப்படின்னு. சார் இல்லை சார், இவனோட பாட்டி எங்கள் வீட்டில் கிருஷியை விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களுடைய அப்பா அம்மா இல்லை சார், கிருஷிக்கு யாருமே இல்லை, அவங்க பாட்டி மட்டும்தான், அவங்க வெளியில் வேலையாக போயிருக்காங்க, கிருஷி எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான், அப்படி இருக்கும்போது தான் அவனை யாரோ கடத்திருக்காங்க, கடத்தி பணம் வேணும்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க சார். நீங்கள் தான் இந்த ராஸ்கல் எதுக்காக கிருஷியை கடத்தி பணம் கேட்க மிரட்டினா, பணத்துக்காகவா இல்லை வேறு ஏதாச்சும் நோக்கம் இருக்குமா, என்ன ஏதுன்னு விசாரித்து சொல்லணும் சார். சொந்தக்காரங்க சொன்னதா, அதாவது தெரிஞ்சவங்க கூப்பிட்ட மாதிரியே பேசி கிருஷை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எங்கள் வீட்டோட டீட்டெயில்ஸ் இவனுக்கு எப்படி சார் தெரியும், இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல விதமாக பேசி கிருஷையும் கூட்டிகிட்டு போயிருக்கான், இவனோட நோக்கம் என்னன்னு நீங்கள் தான் சார் விசாரித்து சொல்லணும் அப்படின்னு. சரிங்க சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் விசாரிக்கிறேன், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க முடியுமா. முத்துவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்டுமே அவங்க எழுதி வாங்கிக்கிறாங்க. இப்போது அருணுக்கும் நல்ல பேர் வந்துடுச்சு. முத்து இதை நினச்சி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் கிருஷ் கிடச்சலாம் நமக்கு அதுவே போதும் அப்படின்னு முத்து அங்கே உட்காந்துட்ருக்காரு. அப்போது நீ எதுக்குடா கிருஷை கடத்தின, கிருஷுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், கிருஷ்கிட்ட நல்லா தெரிஞ்சவங்க மாதிரியே கூட்டிகிட்டு போயிருக்கேன், அதுவும் எங்ககிட்ட பணம் இருக்குன்னு உனக்கு எப்படிடா தெரியும், மனோஜோட நம்பர் எப்படி தெரியும், மனோஜுக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு நீ பணம் கேட்ட அப்படின்னலாம் முத்து கேட்குவோம். மனோஜ் யார் அப்படின்னு. சார் மனோஜ் என் அண்ணன் தான், என் அண்ணனுக்கு தான் இவன் ஃபோன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சொல்லுடா எதுக்கு நீ பணத்தை கேட்டு மிரட்டின அப்படின்னு. சார் அது சார் வசதியாக வீட்டில் இருந்து பையன் வரான் அப்படின்னு அவனை கடத்தி வச்சுக்கிட்டு பணத்துக்காக தான் சார் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இவன் போய் சொல்கிறான் சார், இவனுடைய நோக்கம் வேறு எதுவாக இருக்குது, இவன் நல்லா விதமாக பேசி கிருஷை கூட்டிகிட்டு போயிருக்கான், இவ்வளோ சீக்கிரம் கிருஷ் யாரையும் நம்பி போக மாட்டா சார், இவன் குழந்தைகிட்ட நல்ல விதமாக ஏதோ பேசி கூட்டிகிட்டு போயிருக்கான், அதுவும் எங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இவனுக்கு எப்படி சார் சரியா, இவனுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம், இவன் யார் முதல்ல அப்படின்னலாம் முத்து போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கக்கிட்ட சொல்லடா பதில் சொல்ல, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லடா, நீ எதுக்கு கிருஷை கடத்தின, அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், என்ன சொல்லி கிருஷை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னலாம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கவும் இங்கே அவனுமே திருன்னு முழிக்கிறாங்க. பயங்கரமாக அடி நடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாத சார் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுடா என்ன விஷயம் அப்படின்னு. சார் கிருஷோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சார், அதை வச்சு தான் கிருஷை மிரட்டி பணம் வாங்கலான்னு கிருஷோடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா தான் வேற ஒருத்தரோட நம்பர் கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரித்து பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால தான் இவரோடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் பணத்தை வாங்கலான்னு போனேன். ஆனால் இது இவருடைய அண்ணனாக இருக்கும்னு எனக்கு தெரியாத சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிக்கிறாங்க. பொய் சொல்லாதுடா, கிருஷோடைய அம்மா இறந்து இப்போது 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, நீ கிருஷோடைய அம்மா கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னு சொல்கிற, என்னடா உளர்றா அப்படின்னு முத்து கேட்கவும், நான் ஒன்றும் உளரல சார் அப்படின்னு. என்னடா கிருஷோட அம்மா செத்து போயிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும் இல்லை தான், நீ என்னமோ புதுசாக கதை விட்டுருக்க, அவர் தான் ஆரம்பத்துலேயே வந்த உடனே சொல்லிட்டாரு கிருஷ்கா யாரும் இல்லை அப்படின்னு. என்னடா விளையாடுறியா, பொய் சொல்கிறியா அப்படின்னாலாம் அவங்க திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் பொய் சொல்லலை சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாங்க. முழுசாக வாயை திறந்து சொல்லுடா அப்படின்னு சொன்ன உடனே, சார் கிருஷோடைய அம்மா சாகல் சார் அப்படின்னு சொல்லிட்டு,
அவங்களுடைய அம்மா கல்யாணி கிருஷோடைய அம்மா இறந்து போயிட்டு தான் அவங்க பாட்டி தானே சொல்லி எங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க, நீ என்னமோ புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு தான் விஷயம் தெரியாது, கிருஷோடைய அம்மா கல்யாணி கிடையாது, அவங்க பேர் ரோகிணி, உண்மையான பேர் கல்யாணி தான், ஆனால் கல்யாணி செத்து போயிட்டு தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அவள் ரோகிணி தான் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு இந்த பேரை கேட்டு தான் இருக்கேன்னு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. பார்லராம அவையா சொல்கிறான் இவன் அப்படின்னு. என்ன முத்து யோசிக்கிறேன், தோ மனோஜ் வந்தார், உன் அண்ணனோட ஒய்ஃப் தானே ரோகிணி அப்படின்னு. ஆமாம், அவங்களுக்கும் நீ சொல்கிற விஷயத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு. சம்மந்தம் இருக்கு முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் அருணே ஆடி போய் நின்றுட்டுருக்காரு. என்னடா இது புது குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனும் என்னடா எதோ சொல்லிட்டுருக்க, கதை சொல்கிறியா அப்படின்னு. சார் இவன் கதைலாம் சொல்ல வரல, மனோஜ்ன்றது என் அண்ணன் தான், என் அண்ணனோட ஒய்ஃப் தான் ரோகிணி, அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், ஆமாம் சார் எல்லா விதத்துலேயும் அவங்க தான் காரணம், நான் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டினேன் அப்படின்னு. டே நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு. கிஷோடைய அம்மா ரோகிணி தானே, நான் ரோகிணிக்கு தானே ஃபோன் பண்ணி மிரட்ட முடியும், அவள் உண்மையான பேர் கல்யாணி, உங்கள் எல்லாரையும் அவள் ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னடா ஏதாச்சும் கதை கட்டுறியா அப்படின்னு. நான் எதுக்கு கதை கட்ட போகிறேன் சார், நீங்கள் வேணா ரோகிணியவே கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க, அவகிட்ட தான் நான் ஃபோன் பண்ணி பணம் உன்னோடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி, கிஷு உன்னோட பையன் தானே, நீ ஏமாற்றி 2வது கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டி தான் சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் சார் நான் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு பணத்தை கேட்டு மிரட்டினேன், ஆனால் அவள் புருஷனுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தா, வேறு எதுவும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பணத்துக்காக குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு பர்சனல் விஷயத்துலலாம் தலையிட்டு பணத்தை வாங்கி திருத்தரம் பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ இதில் அவருக்கு எந்த ஒரு நஷ்டமே கிடையாது, பணம் கிடைக்கல அப்படின்ற ஆதங்கத்தில் போலீஸ்லேயே மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலேயே நமக்கு வேறு வழி இல்லை, அடிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போது ஆடி போய் நிற்கிறது முத்து மட்டும்தான். இப்போது அருண் முத்தையவே பார்த்துட்ருக்காரு, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் முத்துமே இருந்துக்கிட்டு, எனக்குமே இந்த விஷயம் தெரியாது, விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்னு. ஓ அப்போது உங்கள் அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா, அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகுங்களா, இவ்வளோ வயசில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஏமாற்றி உங்கள் குடும்பத்தையே கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, அப்போது இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா, அப்போது இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கீங்களா மொத்த குடும்பமோ அப்படின்னு. அருண் இதுதான் சாமியா அப்படின்னு முத்துவை பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஏற்கனவே இந்த விஷயம் தெரிந்த அஜித்தில் இருக்கிற முத்துவுக்கு இப்போ அருண் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு. உன் கோவத்தை ஏன் கிட்ட காட்டுற, போய் உன் அண்ணன் ஒய்ஃப் கிட்ட காட்டு அப்படின்னு அருண் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அருணுக்கு இங்கே கிறிஷை கடத்தின அந்த ரவுடியை காப்பாற்றுறதுனால அவங்க சொன்ன மாதிரி நினச்ச மாதிரி நல்ல பேரும் வந்துடுச்சு. இதை பேப்பர் நியூஸ் இது எல்லாத்துலேயுமே போட சொல்லி அவங்களுமே வந்து உத்தரவு கொடுத்துட்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்லையுமே. அருணுக்கு ஒரே பயங்கர கொண்டாட்டம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குல்ல, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அருணுக்கு இன்னொரு விஷயம் சிக்கிருக்கு. ஸோ இவங்களோட குடும்ப விஷயம் வெளியில் வந்திருக்கு, அதுவுமே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காரு, சீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. ஸோ இப்போ முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போது அந்த ரவுடி கிட்ட போய் இன்னும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போய் அங்கே நிற்கிறாங்க. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும், உண்மையிலே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு முத்து அவர்கிட்ட போய் நின்று கேட்டுட்ருக்காரு. முத்து முறைச்சி பார்க்க சார் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் முத்து, நீ என் மேலெல்லாம் கோவப்படாத, ரோகிணியை பற்றின விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அவள் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்கா, அந்த விஷயம் எனக்கு தெரியுன்றதுனால அவள் அப்பப்போ மிரட்டி இந்த மாதிரி நான் பணம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கிறிஷ் வசமாக சிக்கனானு கிறிஷை கடத்தி வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு, என் மேலே எதுவும் கோவம் இல்லை அப்படின்னு. நீ சொல்கிறதெல்லாம் நான் உண்மை, நீ எப்படி நம்புறது அப்படின்னு. நம்பி தான் ஆகணும் அப்படின்னு. வேணா என்னோடய ஃபோனில் எல்லா ப்ரூஃபும் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு. உடனே ரோகிணியோட ஃபோன் நம்பர், அவங்களோட ஃபோட்டோஸ், கிறிஷோட ஃபோட்டோ, அவங்க கடந்த கால வாழ்க்கை, ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ, பழைய செத்து போன ஹஸ்பண்டோட ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க. பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது செத்ததை சொல்லி ரோகிணி உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, ரோகிணி வந்து கல்யாணி செத்து போயிட்டதாகவும் ரோகிணி வீட்டுக்குள்ளே கிறிஷை கொண்டு வந்ததுக்கான நோக்கம், மெல்ல கிறிஷை அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் ஏற்றுக்க வச்சு நீங்கள் அந்த குடும்பத்தில் விஷயத்த சொல்லி ரோகிணி வந்து சேரணுன்றதுக்காக தான் வந்திருக்கா. இப்போது அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நான் மிரட்டினேன், கிறிஷு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால விஷயத்த சொல்லி மிரட்டி சீக்கிரமாக நான் பணத்தை வாங்கிப்பேன் அப்படின்னு அவளை பிளாக்மெயில் பண்ணேன், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் முத்துக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவ்வளோ
விஷயம் நடந்திருக்கா, அப்போது சொந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்களா பார்லர் அப்படின்னு முத்து பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே கிறிஷ் இவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு இதுக்கு தான் நாடகம் ஆடிட்டு நடிச்சிட்டு இருந்தாங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு முத்து பயங்கர குழப்பத்தோட வீட்டுக்கு போய் நிற்கவும், அப்போது முத்து வந்துட்டார் அப்படின்னு மீனா அம்மே கிட்ட ஓடி போய் என்னங்க ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு. ஆமாம் மீனா அப்படின்னு. என்னங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. என்ன மீனா நீயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க, பார்லர் அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லுது, என்ன இது, எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெறும் போயாச்சு, அருண் தான் அவங்கள பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சி எல்லா உண்மையும் தெரிஞ்சாச்சு, இதுக்கப்புறமும் நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற, ஏன் மீனா என்ன காரணம், கிறிஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே எதுக்காக கடத்தினா அப்படின்ற நோக்கம் தெரியும், அதான் கிறிஷ் கிடச்சிட்டான்ல, அப்புறம் என்ன அப்படின்னு மீனா கேட்கவும், முத்துவுக்கு அதாவது முத்து வந்து மீனாவை பார்த்து கேட்கவும் என்ன சொல்கிறதுனே தெரில. மீனாவுக்கு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன மீனா, அப்போது உனக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு உடனே மீனா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு. நடிக்காத மீனா அப்படின்னு உடனே அப்படி பயங்கர கோபம் அடைகிறாங்க. முத்து வந்துட்டு மீனா அப்படியே எதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு. மீனா அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், தோ இங்கே நிற்கிறாங்களே ரோகிணி, கல்யாணி, இவங்கள பற்றின விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, கிறிஷோடைய பிறப்பு ரகசியம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ன உடனே பயங்கர அதிர்ச்சி. மீனா, ரோகிணி அதுக்கு மேலே அதிர்ச்சி. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னடா ஏதோ உளறிட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ், வீட்டில் விஜயா, மற்றவங்க எல்லாருமே கேட்டுட்ருக்கேன். என்னவா மீனா சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ல தான் போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோட, நீ கூட என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டில்ல, அப்போது உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஓ இதுக்கு தான் பார்லர் அம்மாவுக்கு நீ அடிக்கடிக்க சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு முத்து மீனா கிட்ட கோவத்தோட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் விஷயத்த முத்து சொல்ல போகிறாரா, ஸோ ரோகிணி இதை எப்படி தடுக்க போகிறாங்க, அப்படி வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போது, விஜயா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.